ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் பங்கேற்புடன் சிறப்பு இப்தார் வைபவம் நடைபெற்றது. Ya Allah, we ask that you are the one who brings down rain from the skies, Ya Allah. Ya Allah, all of us safe from the evils. Ya Allah, we ask you, Ya Allah, make this country a safe space for every Muslim. Wa sallim wa barik ala nabiyyina Muhammad walhamdulillah. முஸ்லிம்களின் புனித ரம்லான் நோன்பு மாதத்தை இட்டு நடைபெற்ற இப்தார் நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் பங்கேற்புடன் இன்று பிற்பகல் அலரி மாளிகையில் நடைபெற்றது. இஸ்லாமிய மதத் தலைவர்களும் ஏராளமான முஸ்லிம்களும் இதில் கலந்து கொண்டதுடன் மேலும் இஸ்லாமிய சமய நிகழ்வுகளுக்கு முன்னுரிமை அளித்து இந்த நிகழ்வு நடைபெற்றது. பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி இந்நிகழ்வில் வரவேற்புரை ஆற்றியதுடன் தேசிய ஒருங்கிணைப்பு பிரதி அமைச்சர் முனீர் முலாபரும் நிகழ்வில் உரையாற்றினார். ஷேக் அப்துல்லா ஷஹீத் மௌலவி அவர்கள் ரம்லான் மாதத்தின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் சிறப்பு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினார். சிறப்பு பிரார்த்தனையின் பின்னர் மாலை 6:23 மணிக்கு நோன்பு துறக்கப்பட்டதுடன் அதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தும் நடைபெற்றது. அதனை அடுத்து இப்தார் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தவர்களுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார். புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் ஜெனவரத்ன, மேல்மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப், ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர், அரச அதிகாரிகள், உயர்ஸ்தானிகர்கள், தூதுவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்.